திருச்சிற்றம்பலம். உண்ணீர் அமுதம் உறும் ஊரலை திறந்து எண்ணீர் குறவன் இணையடி தாமரை நன்னீர் சமாதியின் நாடி நீரால் நலம் கண்ணார் தொடச் சென்று கால்வழி காணுமே. அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய நிலையில் சமாதி நிலையே உச்சநிலையாகும். அந்த உச்சநிலையை அடைந்து அமுதத்தை பருகி அகக்கண் கொண்டு பிராணன் செயல்படும் முறையை கண்டுகொண்டு இரவாமல் வாழ வழிகாட்டுகின்றார். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அமுதம் சுரக்கும் ஊற்றுக்கண் உள்ளது. இரவா நிலை தரும் அந்த அமுதத்தை தேடி அதை கண்டு திறந்து பருகி சிவபெருமானின் திருவடித்தாமரையை நினைத்து சமாதி நிலையை விரும்பி அடைந்து அதில் நிலைத்து நலம் தரும் தன்னொளி மின்னும் சந்திரமண்டலத்தை உற்று நோக்க பிராணன் செல்லும் வழியை காணலாம். ஆனால் உலகத்தவரோ அந்த அமுதத்தை அள்ளி பருக மாட்டீர்கள். உண்ணீர் எண்ணீர் இறைவனின் திருவடித்தாமரையை நினைக்கவும் மாட்டீர்கள். நன்னீர் சமாதி நிலையை நாடிச் சென்று பிராணன் செயல்படும் முறையை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் விரும்புவதில்லை என்று வருந்துகிறார். உண்ணீர் அமுதம் உறும் ஊரலை திறந்து எண்ணீர் குறவன் இணையடி தாமரை நன்னீர் சமாதியின் நாடி நீரால் நலம் கண்ணார் தொடச் சென்று கால்வழி காணுமே. என்னப்பன் ஈசனின் அருளால் முதல் தந்திரம் நிறைவு பெற்றது. அன்பே சிவம், அடியார்க்கு அடியேன்.